கண்ணாடியில் புத்தம் புதிதாய் முகம் பார்க்க லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. சொந்தமெல்லாம் தோரணமாய் மேளம் கொட்டி வரவேற்க லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. அழகிய ஊஞ்சலாய் ஆடவே பாசத்தை பாடலாய் பாடவே குதூகலம் வீட்டில் பொங்கியோடவே குட்டி குட்டி கவிதைகள் ஒன்று கூடவே லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. அந்த பொண்ணை நான் கொன்னுடுவேன். நீ இதனால நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல. நீ நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், அதான் எனக்கு முக்கியம். பூவெல்லாம் வச்சு விட்டீங்களா? என்னது இது? புயல் அடிக்குன்னு பார்த்தா புஸ்ஸுன்னு போயிடுச்சு. இத்தனை நாளும் நீ அவனை மறந்துட்டேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன்டி. ஆனா இப்போ நான் ஏன் பொழைச்சு வந்தேன்னு வருத்தப்படுறேன். அம்மா அம்மா, என்னம்மா நீ ஏமா இப்படி எல்லாம் பேசுற? நீ எங்களுக்கு வேணும்மா. அப்போ அவனை வீட்டை விட்டு போக சொல்லு. போக சொல்லுன்னு சொல்றேன்ல. அப்படி எல்லாம் பேசாதம்மா, ஒரு நிமிஷம் வெளியே வா, பேசிட்டு வந்துடு. நீ அவனை போக சொல்ல மாட்டேன், நல்லா தெரிஞ்சு போச்சு. நானே போய் சொல்றேன். நான் எதுக்கு பயப்படணும்? ஐயோ அம்மா 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 வேணாம் சொல்றேன்ல. சொன்ன கேளுடி. அம்மா நானே சொல்றேன். அம்மா வேணாமா, சொன்ன கேளுமா. ஐயோ அம்மா, ஏய் எழுந்திருக்க சொல்லு இவனை. வெற்றி, என்ன இது? என்ன மன்னிச்சிருங்கம்மா. என்னால உங்களுக்குள்ள பிரச்சனை வர வேண்டாம். நீங்க நினைக்கிற மாதிரி உங்க குடும்பத்தை நான் பிரிக்க நினைக்கல. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழணும் தான் நினைக்கிறேன். சந்தோஷமா வாழணும்னா முறப்படி வந்து பொண்ணு கேட்டுக்கணும். அதை விட்டுட்டு இப்படி முறை தவறி வந்து பொண்ணை கூட்டிட்டு போனா என்ன அர்த்தம்? அப்ப என் சூழ்நிலை அப்படிமா. எங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லாம தான் இருந்தோம். ஆமாமா, வெற்றி ரொம்ப நல்லவருமா. அவங்க அப்பா அம்மா சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக அவரு சந்தோஷமா இருக்கிற மாதிரி போலியே நடிச்சிட்டு இருக்காரு. அவரு வீட்டுல இருக்கிற நந்தினி ரொம்ப நாள் அங்க இருக்க மாட்டான்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அவ அங்க இருந்து போறதுக்குள்ள எல்லாரும் சந்தோஷமா வாழணும் தாமா அவர் ஆசைப்படுறாரு. லக்ஷ்மியோட தங்கச்சிகளுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்காம நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டோமா? அம்மா, உன் மேல சத்தியமா சொல்றேன், தங்கச்சிங்களுக்குலாம் நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்காம நான் இவரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஆமாமா, நானும் சத்தியம் பண்றேன். உங்களை மீறி நான் லட்சுமியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். என்ன நம்புங்கம்மா. ஆமாமா, உங்க 2 பேர் மேலயும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா உங்க 2 பேர் வயசை நம்ப தயாரா இல்ல. அம்மா என்னம்மா அம்மா, நீ சின்ன வயசுல வாழ்க்கையில நிறைய அடிபட்டுட்டேன். ஏற்கனவே நான் செஞ்ச தப்பு தான் உங்களை இப்படி பேச வைக்குது. கூடிய சீக்கிரத்துல இவங்களுக்கு நல்ல மாப்பிள்ளைங்களோட வர. அப்போது என்ன நம்புங்கம்மா, நம்புங்க. லட்சுமி. வெற்றி அம்மா, என்னம்மா நீ? வெற்றி, வெற்றி அக்கா.
கடவுளே, அந்த பையனை பார்த்தா நல்லவன் மாதிரி தெரியறா. ஆனா கல்யாணத்துக்கு உடனே சம்மதிச்சா என் பொண்ணு மறுபடியும் அவங்க கூட சுத்த ஆரம்பிச்சிருவா. அதனாலதான் ஏன் சுயநலத்துக்காக அந்த பையனை மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டு என்ன மன்னிச்சிரு. நைட்டு அண்ணன் அன்னிக்கிட்ட எப்படியும் பேசியிருப்பாரு. அன்னிக்கு எப்படியா தெரிஞ்சிருக்கும். இத அன்னிக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? அண்ணி எங்க இருப்பாங்க? அங்கதான் இருக்காங்களா? அங்கேயே போய் தெரிஞ்சுக்கலாம். அண்ணி அண்ணி, நேத்து ஒரு போட்டோ காட்டினே, அண்ணன் ஏதாவது சொன்னாரா? கொஞ்சம் பேசாம இருக்கியா? அருவா எங்கேயாவது பார்த்த? அருவாவா? கொஞ்சம் தள்ளு. அண்ணி, நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க நீ. எங்க போச்சு? அண்ணி அண்ணி சொல்லுங்க நீ. கொஞ்சம் பேசாம இருடா. அண்ணி முதல்ல சொல்லிட்டு வேலையை பாருங்க நீ. மேல அருவா இருக்கான்னு பாரு. ஐயோ அண்ணி, இந்தாங்க நீ, இந்தாங்க. சரி, அண்ணன் என்ன சொன்னாரு சொல்லுங்க. சும்மா அதே கேட்டுக்கிட்டு ஒரு முடிவு கட்டாம விட ஐயோ மாட்டேன். அதெல்லாம் வேணாம் நீ. அவர் பண்ணது தப்பு தான். அதுக்காக வெற்றலுக்குலாம் போகாதீங்க நீ. பேசாம இருக்கணும். வா. அண்ணி 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 வேணாம் எனக்கு நீ. யார என்ன பண்ணணும் தெரியும். நீ பேசாம வா. அண்ணி வேணாம் நீ. பேசாம இருங்கறல. அண்ணி அப்பா, இந்த மரத்தோட தண்ணிலாம் நல்லா ருசியா இருக்குப்பா. அண்ணா நாளைக்கு கூட பார்த்தேன் சேர்த்து. என்ன எங்க இப்படி பண்ணீங்க? நான் என்ன பண்ணேன்? இந்த அருவாளை போய் கிச்சன்ல வச்சிருக்கீங்க. எவ்வளவு நேரம் தேடினேன் தெரியுமா? கதிர் தான் வந்து ஹெல்ப் பண்ணா. இந்தாங்க அண்ணே, நீங்களே வெட்டி கொடுங்க. இந்தா குடிமா. மாமா உங்களுக்கு? சாப்பிடுமா, பெரியவன் நட்ட மரமா. நீங்க குடிக்கிறீங்களா? ஆஹா, நீ குடி லட்சுமி. ம். அம்மா, நான் பார்த்து வளர்த்த மரமா. தண்ணி ருசியா இருக்கா? சூப்பரா இருக்கு. ஆ. அண்ணா சீக்கிரம் கொடுங்க. தாரப்பா. இளநீ வேணுமா உனக்கு? அது ஒண்ணுதான் குறைச்சல். கதிர் வாடா, குடிச்சிட்டு அண்ணா, போடா. இந்தாங்க. அப்பாவுக்கு குடுறா. இந்தாங்கப்பா. மேல வா சிந்திர கதிர், போகுது, நீ பார்த்து வந்து குடிங்க. குடி வா. குடுறா. கதிர், என்ன பேய் அறிஞ்ச மாதிரி நிக்கிற? வா. ம். டேய் கதிர், வாடா. அங்கேயே நின்னு ஏன்டா பாத்துட்டு இருக்க? நல்லா தனியா இன்னொன்னு வெட்டுங்கண்ணா. சரிப்பா. அண்ணா, தம்பிக்கு ஒரு இளநீ வெட்டுங்கண்ணா. டேய், இளநீ குடிச்சிட்டு போடா. எங்கடா போற? வந்துறேனே. ஆ. டேய் கதிர் குடிச்சிட்டு போடா. இருங்க, நான் வரேன். ஹலோ, சொல்றா. அப்படியா? அவன்கிட்ட போன கூட. ஏன்டா அறிவு கட்டவனே, வீட்டுல கிளி மாதிரி ஒரு பொண்டாட்டி வச்சுக்கிட்டு வெப்பாட்டி கேக்குது. அறிவில்ல உனக்கு? ஏண்டா நீயும் லவ் பண்ற ஆளோட மூஞ்சியும் மொகரையும் பாருச்சி. அவ பேரு லட்சுமியா? லட்சுமியா ரவுடி லட்சுமியா? வேற பாரு. சி. டேய், யாருகிட்ட பேசிட்டு இருக்கான் அவன்? தெரியலையேப்பா. ஏண்டா அவெல்லாம் ஒரு ஆளுன்னு அவ பின்னாடி நீ சுத்துற. சி. டேய் வெற்றி, எத்தல போட்டு துப்புறதும் அவன் யார்கிட்ட கோவம் எல்லாரும் கூட சண்டை போடுறது அவளுக்கு வேலையா போச்சு. இந்த பார், இன்னொரு தடவை அந்த பொண்ணோட உன்னை பார்த்தேன், வெட்டி போட்டுருவேன். ஜாக்கிரதை. வேடா போன. டேய் கதிர், என்னடா? யார பத்தின்னு உனக்கு தெரியல? பாருங்க போன்ல. இங்க பாருங்க, நீ அண்ணனா போனதுனால நேரா எதுவும் சொல்ல முடியல. அண்ணிக்கிட்ட காட்டினா ஜோடி சூப்பர்னு சொல்றாங்க. எனக்கு என்ன செய்யறதுன்னு புரியல. அதான் போன்ல அப்படி பேசினேன். இதுக்கு மேலேயும் அந்த ரவுடி கூட சுத்தினத பார்த்தேன், அப்புறம் அப்பா கிட்ட சொல்லிடுவேன். ஜாக்கிரதை. டேய் வெற்றி, என்னடா சொல்லிட்டு போறான் அவன்? அது வேற ஒண்ணும் இல்லைண்ணா. ஃப்ரெண்டு வீட்டுல எதுவும் பிரச்சனையா?
அதான் டென்ஷன் ஆயிட்டு போறான். என்னடா இவன் எப்ப பாரு டென்ஷன்லயே இருக்கான். இந்த காலத்து பிள்ளைங்களே இப்படிதான். வெட்டுங்கண்ணா. லட்சுமி அதை வாங்கி அப்பா கிட்ட கொடு. இது பாருங்க, நீங்க லவ் பண்ற லட்சுமியை பார்க்கும்போது அக்கம் பக்கத்துல பார்த்து பேசுங்க. உங்க தம்பிக்கு உங்க 2 பேரையும் ஃபாலோ பண்றதே வேலையா போயிடுச்சு. ஆமா லட்சுமி, நேத்து நானும் அவனும் பைக்ல போனோம். அத போட்டோ எடுத்து காட்டானா பாத்துக்கோயேன். நான் தான் மாமா கிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அதனாலதான் ஜாட மடியா போன்ல திட்டி பேசுற மாதிரி உங்களை பேசிட்டு இருந்திருக்கான். இது இப்படியே விடக்கூடாது லட்சுமி. இத என்ன பண்ண போறீங்க? இல்ல, அவனுக்கு ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி சமாளிக்கணும். இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். டேய் கதிர், கதிர் இங்க வாடா. என்னையா? வாடா. வா. என்ன? வா சொல்ற. வாடா. டேய் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டா. முதல்ல உங்க 2 பேர்கிட்டயும் பேசவே பிடிக்கல. ஏன்டா? பின்ன என்ன, நீ ஒரு பொண்ணு கூட சுத்திக்கிட்டு இருக்க. ஐயோ, அதை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. நீங்களும் இதை கண்டுக்காதனால இவர் என்னடானா அந்த பொண்ணோட சுத்திக்கிட்டு இருக்காரு. இதை யாராவது பார்த்தாங்கன்னா நம்ம குடும்ப மானம் என்ன ஆகுறது? சத்தமா பேசாத. இங்க பாருங்கண்ணா, அடுத்த தடவை அந்த பொண்ணோட சுத்துறத பார்த்தேன் அன்னிக்கிட்ட சொல்ல மாட்டேன், நேரா அப்பா கிட்ட சொல்லிடுறேன். கதிர் இங்க வா. இங்க பாரு, உங்க அண்ணன் எது செஞ்சாலும் அதுக்கு காரணம் இருக்கும்டா. ஆமாண்டா கதிர. டேய், அம்மாவுக்கு வந்திருக்கிற நோய் என்னன்னு தெரியுமா? என்ன ஒண்ணும் தெரியாம பேசுற? அம்மா பழச மறந்துட்டாங்க. பழச மறந்துட்டாங்கல்ல, அதே மாதிரி தான்டா அந்த பொண்ணு பைக்ல போகும்போது தலையில அடிபட்டு பழசெல்லாம் மறந்துட்டா. இதை என்ன நம்ப சொல்ற? பழசு மறந்து போச்சுன்னா அம்மா வீல் சேர்ல தானே இருக்காங்க, அந்த பொண்ணு வண்டி ஓடுது. டேய் 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 கதிரு, மறந்து போறதுல பல வகை இருக்குடா. அம்மாவுக்கு எல்லாமே மறந்து போனதுனால அவங்களால எதுவுமே செய்ய முடியல. ஆனா அவளுக்கு அப்பப்ப பழசெல்லாம் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. இப்போ நான் ஒரு தடவை பைக்ல போயிட்டு இருக்கேன். என்ன அவ புருஷன் நினைச்சு என் பைக்ல ஏறி உட்கார்ந்துட்டா. நான் எத்தனை தடவை அவளை இறங்கடி இறங்கடின்னு சொன்னாலும் இறங்க மாட்டேன்ட்டா. நான் அடிக்க போயிட்டேன். நல்லா ரீல் விடுறாரு. அப்பா அவங்க அம்மா ஓடி வந்து, தம்பி தம்பி அவளை அடிக்காதீங்க, அவளுக்கு ஒரு நோய் இருக்குன்னு சொன்னாங்க. அவளுக்கு புருஷன் மாதிரி நடிச்சீங்கன்னா அவளுக்கு வந்திருக்கிற நோய் குணமாயிடும் சொன்னாங்க. என்ன நடிக்க சொல்லி கட்டாயப்படுத்தினாங்க. சரி, நானும் அந்த பொண்ணுக்கு நோய் குணமாகட்டுமேன்னு புருஷனை நடிக்க சம்மதிச்சிட்டேன். கதிர், இந்த விஷயத்தை பத்தி உங்க அண்ணன் எப்பவும் என்கிட்ட சொல்லிட்டாரு. உங்க அண்ணனால ஒரு பொண்ணோட வியாதி குணமாகட்டுமேன்னு தான் நானும் கண்டுக்காம இருந்துட்டேன். ஆனா நீதான் மாமா கிட்ட சொல்றேன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. அப்படியே சங்கதி. பாவன அந்த பொண்ணு தனக்கு வந்திருக்கிற வியாதி பத்தி தெரியாம இருக்காங்களே, என்ன கொடுமை இது. அண்ணே, என்ன மன்னிச்சிடுனே, நான் தான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். அண்ணே, இனிமே தினமும் அந்த பொண்ணை பாருண்ணே. உனக்கு ஏதாவது வேலை இருந்துச்சுன்னு வச்சுக்க, நீ லெட்டர் எழுதி கொடுன, நான் கொண்டு போய் கொடுக்கறேன். அண்ணே, அந்த பொண்ணுக்கு நல்லபடியா குணமாகணுண்ணே. யோசிக்காதண்ணே, பாப்பலண்ணே. பேசுறேன்டா, பேசுறேன். சரிண்ணே, எனக்கு வேலை இருக்கு, நான் ஃபேக்டரிக்கு போறேண்ணே. போடா. அண்ணே வரேண்ணே. போயிட்டு வா. வரேண்ணே. இனிமே இந்த பிரச்சனை பெருசாயிடும். நான் லக்ஷ்மியை போய் பார்க்கலன்னா கூட இவனே வந்து ஏன் லக்ஷ்மியை பார்க்கலன்னு துரத்துவான் போல. எனக்கு இந்த 2 பையன் போட்டோவும் பிடிச்சிருக்கு. இவங்க தான் நல்லா படிச்சிருக்காங்க, வேலையில இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, அதான் தங்கச்சிங்களுக்கு இந்த பசங்களே பேசி முடிச்சிருங்க. இன்னும் ஏமா பிடிவாதம் பிடிக்கிற? அவர் சொன்ன மாதிரி தங்கச்சி கல்யாணத்தை நடத்தி வைக்க மாப்பிள்ள பாத்துட்டு வந்திருக்காரு. அவர் நமக்காக தானே இவ்வளவு சிரமப்பட்டு பாத்துட்டு வந்திருக்காரு. என்கிட்ட சொல்றத நீயே அவர்கிட்ட பிடிச்சிருக்குன்னு சொல்லிடு. அதுதான் உங்ககிட்டே சொல்லிட்டல்ல, அப்புறம் எதுக்கு அவங்கிட்ட சொல்லணும்னு சொல்ற? எதுவா இருந்தாலும் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. மா அம்மா,
நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒன்னும் சொல்ல வேணாம். இந்தா அம்மா 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 இங்க பாரு அம்மா. மா விடு லக்ஷ்மி. அத்தைக்கு இன்னும் என் மேல கோவம் போல. அதான் பேசி முடிக்க சொல்றாங்கல்ல. உன் தங்கச்சிகளுக்கு பிடிச்சிருக்குன்னா உடனே பேசலாம். ம். இங்க பாருடி, இந்த மாப்பிள்ளைங்கள்ல உனக்கு எந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்குன்னு சொல்லு, அவனே 10 கல்யாணம் பேசி முடிச்சிடலாம். உன்னதாண்டி பாரு. எனக்கு இப்ப கல்யாணம் எல்லாம் வேண்டாம்க்கா. ஏன்? உன்னதான் கேக்குறேன், ஏன்? எனக்கு தான் வேண்டாம்னு சொல்றேன்லக்கா, அப்புறம் ஏன்? உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். ஏய், நீ பாரு, உனக்கு இதுல எந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்கோ அந்த மாப்பிள்ளைய பார்த்தா உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அக்கா, ம். ஃபர்ஸ்ட் அக்கா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அதுக்கப்புறமா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னடி விளையாடுறீங்க? என்ன நடிச்சிட்டு இருக்கீங்க? சொல்லு, எந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்குன்னு சொல்லு. அக்கா, எனக்கு தான் வேண்டாம்னு சொல்றேன்ல, அதான் ஏன்னு கேக்குறேன். அப்புறமா சொல்றேன். என்னடி விளையாடுற? ஏய், என்னடி சொல்லணும் சொல்லு. லக்ஷ்மி, ஏன் கரடி கல்யாணம் வேணாம்னு சொல்லுது? நீங்க பாருங்க, கரடி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு கெட்ட கோவம் வந்துரும். கோவமே கெட்டது, இதுல கெட்ட கோவம் வேறயா? லக்ஷ்மி, இவ என்னமோ யாரையோ லவ் பண்ற மாதிரி தெரியுது. லவ் இல்ல, ஒரு கத்திரிக்காவும் இல்ல. அப்புறம் என்னடி? ஏய், அக்கா, ஃபர்ஸ்ட் அவளுக்கே பண்ணுங்க. ஏய், என்னடி நடிச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? இப்படி விளையாட்டு காட்டுறீங்க? குடு. தரகரே, இந்த 2 பேரோட ஜாதகத்தையும் கொடுத்து பொருத்தம் பார்க்க சொல்லுங்க. மத்த விஷயம் அப்புறம் பேசிக்கலாம். இந்தாங்க. அப்ப நான் வரேங்க. லக்ஷ்மி, அவங்க 3 பேர்கிட்ட இன்னொரு வாட்டி பேசிப்பாரு, கண்டிப்பா ஒத்துக்குவாங்க. சரி, அதெல்லாம் நான் பேசிக்கிறேன், நீ ஒன்னும் கவலைப்படாத. சரி, நான் கிளம்புறேன். ஏய் வெற்றி, கோமா? உங்க அம்மாவுக்கு தான் என் மேல இருக்கிற கோவம் இன்னும் போகல. நான் கொஞ்ச நேரம் இருந்தா ஏதாவது பேசிட போறாங்க. அதெல்லாம் ஒன்னும் பேச மாட்டாங்க. தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் நடந்தா எல்லாம் சரியாயிடும். சரி, நான் கிளம்புறேன். ஏய், இன்னைக்கு என்ன கிழமை தெரியுமா? என்ன? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. அதுக்கு உன் மூஞ்சி பூவிங்க. சாரி, மறந்துட்டேன். எனக்கு தெரியும் நீ இப்படிதான் மறப்பன். இரு, நானே வாங்கி வச்சிருக்கேன், எடுத்துட்டு வரேன். லட்சுமி, அம்மா காப்பி கொடு, குடிக்க சொல்லு. குடி. பையனை பார்த்தா நல்லவன் மாதிரி தெரியறான். இந்த லக்ஷ்மி, சரி, நான் கிளம்புறேன். வரேங்க. பிடி. மாமா. ஹேய், சொல்லுமா. சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்கு வரப்போற புருஷன் வாய் பேசாதவனா இருக்கணும். ஆச்சரியமா இருக்கு. அழகான பொண்ணு நீ. ஒரு மாற்றுத்திறனாளிக்கு வாழ்வு கொடுக்கணும்னு நினைக்கிறியே.
உண்மையிலேயே உனக்கு பெரிய மனசுதான். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. சரி, அப்புறம் உனக்கு என்னதான் பிரச்சனை? மாமா, நானே ஒரு வாயாடி. எனக்கு புருஷனா வரவ என்ன மாதிரியே வாய் பேசினா அடிதடி சண்டை பிரச்சனைன்னு குடும்பமே நிம்மதி இல்லாம போயிடும். அதுக்குதான் வாய் பேச முடியாத மாப்பிள்ளையா வேணும்னு சொன்னேன். அந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை இருந்தா கொண்டு வாங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி மாப்பிள்ளைக்காக நான் எங்கம்மா போறது? தேடினா கிடைக்கும் மாமா, தேடுங்க மாமா. சரி சரி, அக்கா வராங்க, எதுவும் சொல்லிகளே தொலைச்சிடாதீங்க. உங்களுக்கு இவ கூட என்ன பேச்சு? நீங்க கிளம்பலையேனோ? இல்ல, உன் தங்கச்சி கல்யாணத்துல நிறைய கண்டிஷன் வச்சிருக்கா. சொன்னதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஓய், ஏய், 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 நில்லு. சரி, வாய் பேச முடியாத மாப்பிளைக்கு நீங்க எங்க போவீங்க? அதையும் தான் சமாளிக்கணும். உனக்காக சமாளிக்கிறேன். வரேன், பார்க்கலாம். பரவாயில்லையே, வெற்றியை தான் தேறிட்டான்.